சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய திரு பி.கே. சேகர்பாபு அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, இந்த துறையின் உயர் அலுவலர் பெருமக்களே, தமிழக அரசின் முதன்மை செயலாளர் அவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, பங்கேற்றிருக்கிற மாரத்தான் வீரர்களே, இந்த துறையின் அலுவலர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த மாரத்தான் போட்டியின் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் கூப்பத்தான் என்கின்ற வகையில் கோஆபரேட்டிவ் கூட்டுறவு துறையில் இன்றைக்கு இந்த அரசு, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து இருக்கிற சிறப்பு திட்டங்களை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் அனைத்தையும் கடந்து இன்றைக்கு உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை பொதுமக்களிடத்தில் ஏற்படுத்துவதற்கு இந்த துறை செய்திருக்கிற ஒரு மகத்தான காரியம். இன்றைக்கு உடற்பயிற்சி என்பது மிக மிக அவசியமான ஒன்று. குறிப்பாக கொரோனா பேரிடர் காலத்திற்கு பிறகு இன்றைக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் செலுத்தாதவர்களுடைய உடல்நிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். இளம் வயதினரும் கூட இருதய நோய் பாதிப்புகளுக்குள்ளாகி வருகிற நிலை உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இதற்கான ஒரே தீர்வு தினந்தோறும் எழுந்து நடப்பது, ஓடுவது, உடற்பயிற்சி செய்வது மட்டும்தான். அந்த வகையில் இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு என்பது பாராட்டுக்குரியது. இந்த வகையில் இப்போ என்னை போன்ற 60 வயதை கடந்தவர்களும் தினந்தோறும் 10-15 கிலோமீட்டர் நடந்தால்தான் எனக்கு அன்றைக்கு உறக்கமே வரும். இன்றும் கூட 12 கிலோமீட்டர் நடந்து முடித்துவிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். எனவே தினந்தோறும் நடப்பது, ஓடுவது, உடற்பயிற்சி செய்வது நல்லது. அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த துறை மிக சிறப்பான முன்னெடுப்பை செய்திருக்கிறது. வருகை தந்திருப்பவர்களுக்கு இந்த மாரத்தான் போட்டி, நானும் ஏற்கனவே ஒரு 4 மாரத்தான் போட்டிகளை நடத்தியிருக்கிறேன். அதில் 3 ஆசிய சாதனை படைத்திருக்கிறது, 1 கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறது. கலைஞர் பெயரால் நடத்தப்பட்ட அந்த 4 மாரத்தான்கள் உலக அளவில் புகழ்பெற்ற மாரத்தான்களாக இருந்திருக்கிறது. கடைசியாக நடத்திய மாரத்தானில் 73,000 பேர் ஒரே நேரத்தில் ஓடினார்கள். அந்த வகையில் 4 மாரத்தான்கள் நடத்திய அனுபவம் எனக்கு உண்டு. 4 மாரத்தான்களில் நாங்கள் என்ன செய்தோமோ அதை இந்த 2000 பேர் பங்கேற்ற மாரத்தானில் இந்த கூட்டுறவுத்துறை செய்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. சிப்பு, பிப்பு, ஹைட்ரேஷன், ஃபுட்டு, இங்கே இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் பார்க்குறப்ப உலகின் மிக சிறந்த மாரத்தான்களில் கூட்டுறவுத்துறை நடத்திய மாரத்தானும் ஒன்று என்கின்ற வகையில் இந்த மாரத்தான் மிக சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.